ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் அஞ்சலை. இவர் பிழைப்பு தேடி சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வசித்து வந்துள்ளார். பின்னர் அஞ்சலை காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார். ஆடுதொட்டி பகுதியில் ஆடு மாடு வாங்கி விற்பவர்களிடம் வட்டிக்கு பணம் கொடுத்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். இந்த தொழிலில் நன்கு வருமானம் வர அஞ்சலை கந்துவட்டி தொழில் மூலம் பல ரவுடிகளுடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டுள்ளார். அப்போது ஆற்காடு சுரேஷோடு அஞ்சலைக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பின்னர் காதலித்து வந்துள்ளனர். இதனை அறிந்த அஞ்சலையின் கணவர் அஞ்சலையை பிரிந்து சென்றுள்ளார். கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் சிறைக்கு சென்றபோது சிறையில் ஆந்திராவைச் சேர்ந்த சின்னா என்கிற ரவுடியோடு ஆற்காடு சுரேஷிற்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. சிறையிலிருந்து வெளியே வந்த ஆற்காடு சுரேஷ் அஞ்சலையோடு வீடு எடுத்து தங்கி வந்த நிலையில் அங்கு வந்து சென்ற ரவுடி சின்னாவும் அஞ்சலையை விரும்பியதாக கூறப்படுகின்றது. அஞ்சலை யாருக்கு என்ற போட்டியில் ஆற்காடு சுரேஷிற்கும் ரவுடி சின்னாவிற்கும் பகை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்காடு சுரேஷ் ரவுடி சின்னாவை நீதிமன்றத்தில் வைத்து கொலை செய்துள்ளார். இதன் மூலம் ஆற்காடு சுரேஷ் பெரிய ரவுடியாக அறியப்பட்டுள்ளார். இது அஞ்சலைக்கு சாதகமாக அமைந்தது. இதற்கிடையே தன்னை பாதுகாத்துக் கொள்ள அரசியல் கட்சியில் அஞ்சலை இணைந்தார். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பிறகு அஞ்சலையின் கந்துவட்டி தொழில் சரிந்துள்ளது. மேலும் அஞ்சலையின் கந்து வட்டியால் பாதித்தவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஆதரவு அளித்துள்ளார். மேலும் 1,50,00,000 ரூபாய்க்கும் மேலாக அஞ்சலையின் வட்டி பணம் வெளியில் முடங்கியது. ஆற்காடு சுரேஷின் மரணத்திற்கு பழி வாங்கவும் தொழிலில் ஏற்பட்ட சரிவின் காரணமாகவும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திமுக வழக்கறிஞர் அருள், பொன்னை பாலு ஆகியோருடன் அஞ்சலை சேர்ந்தது தெரியவந்துள்ளது. மேலும் கொலை செய்ய 10 லட்சம் பணத்தையும் ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணிக்க திருட்டு பைக்குகளையும் அஞ்சலை வாங்கி கொடுத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் அஞ்சலை யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்பதை அறிய அவரது வங்கிக் கணக்குகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்.